நீங்கள் அவையை விட்டு வெளியேறிய பிறகு அதை பற்றி விரிவான கருத்துக்கள்லாம் சொல்லப்பட்டு மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரும் விளக்கத்தை எல்லாம் அளித்து நீங்கள் அதை கேட்க தவறிவிட்டீர்கள். இப்போது நான் சொல்கிறேன், மேகதாது பற்றி எந்த விதமான கருத்தையும் நீங்கள் சொல்வதை நான் ஏற்க முடியாது. அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. பேரவைத் தலைவர்களே, ஒருத்தர் மட்டும் பேசுங்க. ஒருத்தர் உட்காருங்க. சட்டப்பேரவைத் தலைவர்களே, இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. இதை பேசுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன்னா டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர், இதில் பாதிக்கப்படக்கூடிய நபரும் அவரும் ஒன்று. ஆகவேதான் உணர்வுபூர்வமான பிரச்சனையை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசின் தனி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதை இங்கே முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்பொழுது திருத்திய அந்த வாசகத்தை சேர்க்கப்படவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் பதில் உரையில் தான் அந்த திருத்தத்தை அவர் வாசித்தார். அதைத்தான் திருத்தப்பட்டதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், வேற ஒன்றும் அல்ல. மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு சொல்ல விரும்புகிறேன். உணர்வுபூர்வமான பிரச்சனையில் உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள் என்றுதான் நான் காலையில் குறிப்பிட்டேன். இன்னொன்று, இந்த மேகதாது பிரச்சனையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லாருடைய உணர்வையும் புரிந்து கொண்டுதான் இந்த நேரத்தில் தான் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று காலத்தின் நேரத்தை பார்த்து சரியான தருணத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தார். தீர்மானத்தை முன்மொழிகிற போது எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொடுக்கிறார். அந்த திருத்தத்தை ஏற்றுக்கொண்டு திருத்தங்களோடு அது முன்மொழியப்படுகிறது. அதை நான் அறிவிக்கிறேன். திருத்தங்களை எதிர்க்கட்சி தலைவர் விரிவாக விளக்கமாக பேசியது இந்த அவையில் இருக்க எல்லோரும் கேட்டீர்கள். அவர் பேசுகிற போதே அவரை குறுக்கிட்டு நீங்கள் இந்த திருத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்ற கருத்தை சொல்லி இருந்தால் அதை விவாதத்திற்கு விட்டிருக்கலாம். இன்னும் அலசி ஆராய்ந்து பார்த்து கூட அதை சேர்த்திருக்கலாம். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அடுத்து, நான் திருத்தங்களோடு இந்த தீர்மானம் அவையின் முடிவுக்கு விடப்படுகிறது, ஏற்போர் ஆம் என்று சொல்லுகிற போது கூட எழுந்து நின்று இதில் எங்களுக்கு ஏற்புடையது அல்ல என்று தாங்கள் கூறியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். அனைத்து கட்சியினரும் எதிர்பார்க்கிற, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடே பார்த்து கொண்டிருக்கிற, தமிழ்நாட்டிலே எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சில மாநிலங்களெல்லாம் முன்பு ஒப்பிட்டு பேசுவோம். அந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இந்த மாநிலத்தை பாருங்கள், எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒற்றுமை வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எல்லோரும் ஒரு சேர நின்று ஒரு தீர்மானத்தை ஆதரித்த ஆம் என்று சொல்லிய பிறகு அந்த தீர்மானத்தை ஒட்டி இங்கு பேச அனுமதிப்பு மறவது அல்ல. விதிகளிலும் அது இல்லை. இருந்தாலும் கூட ஏன் அனுமதித்தேன் என்றால், நீ உரிமை பிரச்சனை என்று காலையில் கொடுத்தீர்கள். அந்த உரிமை பிரச்சனையை எழுப்பதற்கு நான் அனுமதி தருகிறேன். அவை முடிவதற்குள்ளாக அனுமதி தருவேன், அமருங்கள் என்று நான் சொன்னேன். நீங்கள் வெளியேறிய பிறகு இங்கே உறுப்பினர் கருத்தை எல்லாம் தெரிவித்தார்கள். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் விளக்கமாக இன்னும் விரிவாக மக்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கவே அந்த விளக்கத்தை எல்லாம் அளித்தார். அதைவிடவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி ஒருங்கிணைப்பாக இருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். முன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்ன நடந்தது என்று இந்த பிரச்சனையில் அடிப்படையில் இருந்து நுனிவரை எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து பார்த்து இங்கே அவையிலே பேசிவிட்டார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மேகதாது பிரச்சனை பற்றி திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தையோ, திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகின்ற வார்த்தையோ உகந்தது அல்ல. மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மாமன்றமும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே அருள் கூர்ந்து அதை நீங்கள் தவிர்த்து விட்டு பேசுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்க்கட்சி வரிசைகளுக்கெல்லாம் தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஆனா பதில் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஏற்கனவே 18/6/2026 அன்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அரசின் தனி தீர்மானம் அனுப்பி வைக்கப்பட்டது. அதைத்தான் நாங்கள் வரவேற்றோம். அதுதான் எங்க கை கிடைச்சது. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் அவருடைய விருப்பத்தை அவர்கள் குறிப்பிடலாம், அது தவறு கிடையாது, அதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. ஆனால் எழுத்துப்பூர்வமாக இந்த திருத்தத்தை வலியுறுத்தி பேசினார, அவர் பேசுகிற போது சொன்னாரு, விளக்கமா சொன்னாரு. தலைவர்கள் அப்படி எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசின் தீர்மானத்தில் இடம்பெற்றிருக்க வேண்டும், இடம்பெறவில்லை. ஆகவே திருத்தம் கொண்டு வருகின்ற பொழுது
அதை தங்களுடைய அனுமதி பெற்று முதலமைச்சர்கள் முன்மொழிந்து வழிமொழிப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு விடப்பட்டு பிறகுதான் அந்த திருத்தத்தை இடம்பெற செய்ய வேண்டும். அதுதான் விதி 104 சொல்லுது. அதைத்தான் நான் குறிப்பிடுறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஆக நீங்கள் விதிகள் படி அதை முறையாக அந்த திருத்தத்தை மேற்கொண்டு முதலமைச்சர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தா எந்த விவரமும் வராது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே 18/6/2022 அன்று மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட அரசின் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம். எல்லாம் இங்க இருக்கிற இங்க இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் அதைத்தான் தெரிவிச்சாங்க. இப்ப கூட அந்த திருத்தத்தை எதிர்த்து உங்களை ஆதரிக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் அதைத்தான் வலியுறுத்தி பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அந்த நடுவர் மன்றம் அமைக்க கூடாது என்ற எதிர்ப்பையும் தெளிவுபடுத்த என்பதை தங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர. மாண்புமிகு உறுப்பினர் வேலு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது சம்பந்தமாக நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் என்னென்ன சட்ட நடவடிக்கை எல்லாம் ஏற்கனவே திராவிட முன்னேற்றங்களும் சரி அதிமுகவும் இது தொடர்பாக என்னென்ன விளக்கங்கள் பெற்றது, என்னெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் எல்லாம் விளக்கமாக எடுத்து சொன்னார்கள். அது இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்திற்கு நாம் இப்போ நடுவர் தாவாவுக்கு போனோம்னு சொன்னோம்னாக்கா ஏற்கனவே 177.25 அந்த தீர்ப்பு அது எஃபெக்ட் இருக்காது, அது தள்ளுபடி செய்யப்படும் என்ற ஒரு பயத்தை தான் சொல்லுங்கிறாங்க, வேற ஒன்றும் அல்ல. ஆனால் நேற்று 177.25 அதை பொறுத்தளவுக்கு என்னன்னா அது பெரிய விளக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது சம்பந்தமாக இப்படி சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடுலாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறாங்க மேகதாதுல என்று நாட்டு மக்களுக்கு செய்தி போயிருக்கிறது. கர்நாடகத்தை அப்படிதான் செய்தி போயிருக்கிறது. இதுபடி சட்டமன்றத்திலே எதிரும் புதிருமாக இது சம்பந்தமாக நாம் தொடர்ந்து விவாதம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் தமிழ்நாடு இதிலே ஒற்றுமை இல்லை என்ற நிலை கர்நாடகத்திற்கு ஒரு பெரிய தைரியத்தை உருவாக்கிவிடும். இது சம்பந்தமாக ஏற்கனவே பலமுறை சொல்லியாச்சு. நாங்கள் இந்த திருத்தம் கொண்டு வருபவர் கூட என்ன சொன்னோம்னாக்கா எங்களுடைய சீனியர் கவுன்சில் வச்சு டெல்லியில இருக்கிற சீனியர் கவுன்சில்லாம் எல்லாரையும் வச்சு அலசி பார்த்து இந்த 177.2க்கும் இந்த தீர்ப்புக்கு இதற்கு சம்பந்தம் இல்லை, இந்த மேகதாதுக்கு என்று தனியாக இது கேட்கலாம் நடுவர் மன்றம் என்று சொன்ன அடிப்படையில் தான் இந்த திருத்தத்தையே நாங்கள் கொடுத்தோம். இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் இப்ப அரசியல இருக்கிறவர்கள் அவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அழைத்து இது பேசி நான் கொடுத்த திருத்தம் முறையாக தான் இருக்கிறதா என்பதெல்லாம் பார்த்து கூட அது முடிவு செய்யலாம். உங்களுடைய அறையில கூட முடிவு செய்யலாம், அல்லது முதலமைச்சருடைய அறையிலே முடிவு செய்யலாம், அல்லது நீர்வளத்துறை அமைச்சருடைய அறையிலும் இதை பற்றி பேசி முடிவெடுக்கலாம். ஆனால் மாமன்றத்தில் இப்படி விவாதம் செய்வதன் மூலமாக ஒற்றுமை என்ற நிலைமை ஏற்பட்டுவிடும். ஆனால் மீண்டும் சொல்றேன், நாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிலாம் என்ன தொடர்ந்து ஆட்சியில் இருந்து இது சம்பந்தமாக நாங்கள் பல தாவாக்களை பல வழக்கறிஞர்களை அலசி பார்த்து ஆய்வு செய்துதான் இந்த திருத்தத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆனால் திருத்தம் என்பது ஏற்புடையதுதான். இந்த திருத்தத்தின் மூலமாக பழைய நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட காவிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிற பிரச்சனை இதில் எந்த காரணத்தை கொண்டும் தடைபடாது, அந்த தண்ணீர் வரதான் செய்யும். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிக்கட்டும், முடிச்ச அப்புறம் நீங்க திருப்பி பேசுங்க. இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை. காவிரி நதிநீர் என்பது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர்நாடி பிரச்சனை. அதனாலதான் இதை நான் மீண்டும் ஒரு தடவை வலியுறுத்தி பேசுறேன். ஏற்கனவே ஒவ்வொரு முறை பிரச்சனை வருகின்ற பொழுது அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகம் சரி, அதிமுக அரசாங்கம் சரி, அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடைபெற்று அதுக்கு பிறகுதான் ஒரு முடிவு செஞ்சு சட்ட ரீதியாக நாம் நடவடிக்கை எடுத்த வரலாறு உண்டு. ஆனால் நடுவர் மன்றம் அமைக்கப்படும் என்ற ஒரு செய்தியை அனைத்து கட்சியுடைய தலைவர்களை அழைத்து பேசி சாதக பாதகங்களை தெரிந்து பிறகு அதில் இருக்கின்ற குறைபாடுகளை நீக்குவதற்கு முடிவு செய்திருந்தால் சரியாக இருந்திருக்கும். இப்படித்தான் கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் அவர்களாகவே இன்றைக்கு மாண்புகு முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னாங்க. அதுல எனக்கு என்ன அவருடைய ஆட்சி காலத்தில் என்ன செஞ்சாங்க எங்களுக்கு முழு விவரம் தெரியாது. இருந்தாலும் கடந்த காலத்தில் எது நடுவர் மன்றம் கடந்த காலத்தில் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வருகின்ற பொழுது, மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது
அது அதிமுக ஆட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் சரி, இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவருடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு அதற்கு பிறகு சட்ட வல்லுநரோடு கலந்து பேசி இதுதான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு கிடைக்கப்பட்ட தீர்ப்பு. அது மட்டுமல்ல, 2018 ஆண்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் பல ஆண்டுகளாக சட்ட போராட்டம் நடத்தி இறுதி தீர்ப்பை பெற்றுவிட்டோம். அந்த இறுதி தீர்ப்புல தெளிவா குறிப்பிட்டிருக்குது, கீழ்ப்படுகை மாநிலத்தினுடைய அனுமதி ஒப்புதல் இல்லாமல் மேல்படுகை மாநிலம் காவிரி ஆற்றின் குறுக்கே வருகின்ற தண்ணீரை தடுக்கவோ தேக்கவோ திருப்பவோ முடியாது என்று தெளிவுபடுத்தி விட்டார்கள். மீண்டும் நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கின்ற பொழுது சட்ட சிக்கல் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இது உணர்வுபூர்வமான பிரச்சனை. 20 மாவட்ட மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய நீர் காவிரி நீர், அது மட்டும் டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதை உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று அவருடைய கவனத்தில் கொண்டு வருகிறார்.